ஹாய் டாமஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஆஃபி. ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகேடா, நான் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். லைக் யாருக்கு நெக்ஸ்ட்டு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஆப்ஷனில் வந்துட்டு ஜங்குக் அண்ட் ஜிமின் கொடுத்துருந்தேன். அதில் வந்துட்டு ஒரு 2-3 பேர் வந்துட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 1 பேர்கிட்ட வந்துட்டு சம்திங் யாரோ வந்துட்டு ஜிமின்ஷிக்கு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் நான் வந்து அவங்களையும் நான் டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஜிமின்க்கு கண்டிப்பாக நான் நியூ எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் ஃபஸ்ட்டு தானே எப்போயுமே. ஸோ வந்துட்டு ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு. அதனால ஜங்குக் ஒரு நியூ எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த எஃப்எஃபோட நேம் வந்துட்டு த மாஃபியா கிங்ஸ் அப்சஷன். பிடிக்கும் நம்பி தான் நான் அதை வந்துட்டு போடுறேன். பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுலையும் எனக்கு டிஎம் பண்ணுறதுலையும் தான்டா தெரியும். ஸோ மறக்காமல் அது ரெண்டையுமே நீங்கள் பண்ணிவிடுங்க. சரி, ரொம்ப பேசாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு ஃபைன் டே நைட் ஒரு 10:30 கிட்ட இருக்கும். அப்போது நீங்கள் பார்ட் டைம் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. அந்த டைமில் அன்எக்ஸ்பெக்டடாக சம்மர் ரெயின் வருது. உங்ககிட்ட அம்பர்லாம் எதுவும் இல்லை. பட் நீங்கள் ரெயின்லேயே என்ஜாய் பண்ணிகிட்டே போயிடலாம், வீடு கிட்ட தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெயின்லேயே சூப்பராக வைப் பண்ணிவிட்டு டான்ஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஆனால் அந்த இடத்துலையே நீங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கீங்க. பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்க வெறும் ரெயின் சவுண்ட் மட்டும்தான் உங்களுக்கு கேட்குது. நீங்கள் வந்துட்டு ஓகே நம்ம எப்போவே போயிட்டு வர ஸ்ட்ரீட் தானே அப்படின்னு சொல்லிட்டு பயமே இல்லாமல் ஜாலியாக போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் சாம் ஃபோன் பண்ணி, ஹலோ ஏன் எங்கடி இருக்க, வீட்டுக்கு போயிட்டியா இல்லையா? இல்லடி, தோ போயிட்டே இருக்கேன், ஒரு 10 மினிட்ஸில் வீட்டுக்கு போயிடுவேன். ஓகே, சேஃபாக வீட்டுக்கு போடி. எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு மாதிரி பயமாக இருக்குது. உனக்கு என்னடி பயம்? உடனே சாம் இருந்துட்டு, ஓகேடி நீ எதுக்கோ போயிட்டு எனக்கு கால் பண்ண அப்படின்றா. நீங்களும் ஓகே, அது என்ன என்னைக்குள்ளாத அக்கறை உனக்கு இன்னைக்கு? தெரியலை, எனக்கு ஏதோ தோணிக்கிட்டே இருக்கு. அதுதான் என்ன தோணுது அதெல்லாம் சொல்ல முடியாது வயன், நீ போயிட்டு கால் பண்ண அப்படின்னு சாம் கால் கட் பண்ணிடுறா. நீங்கள் இவனை லூஸா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ரொம்ப ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கீங்க. ரெயினோட வாட்டர்லாம் உங்கள் ஃபேஸ் மேலே விழுது. அதெல்லாம் நீங்கள் வந்து ரசிச்சுட்டே போயிட்டுருக்கீங்க. பட் ஒரு டைமில் உங்களுக்கு லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஸ்ட்ரீட் லைட்டே வந்துட்டு ஒரு மாதிரி ஆஃப் ஆகி எறிகிறப்போ நீங்கள் வந்துட்டு இந்த கோஸ்ட் அதுக்கெலாம் பயப்படுற ஒரு கேரக்டரு. நீங்களே லைட்டாக பயந்துட்டு அம்மாவுக்கு கால் பண்ணிடலாமா இல்லை போயிடுவோமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. அந்த டைமில் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு புல்லட் சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு அவ்வளோதான் தூக்கி வாரி போட்டுருது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அந்த சைடு அவ்வளோ பிளாக் கலர் கார் அந்த லைட்டே இல்லாத ஸ்ட்ரீட்டில் லைட்டோடு வந்துட்டுருக்கு. நீங்கள் ஒரு நிமிஷம் பயந்துட்டு சரி இங்கே நிற்கிறது டேஞ்சர், நம்ம எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்குறீங்க. அங்கே ஒரு ஓல்டு காம்பவுண்ட் மாதிரி இருக்கு. அங்கே போய் நீங்கள் வந்து மறைஞ்சு நின்றுக்கிறீங்க. அப்போது அங்கே அகெயின் ஒரு புல்லட் சவுண்ட். அது இன்னும் அந்த சைலன்ஸே பிரேக் பண்ணுது. உங்களுக்கு அவ்வளோதான், உங்கள் ஹார்ட் பீட் உங்கள் கையிலே இல்லை. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ வீட்டுக்கு போயிடலாமா, என்ன இப்படி, யார் இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்கள் ப்ரீத்தோட ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் இது என்ன பிளேஸ், நான் எதுக்கு இங்கே இருக்கேன், இவங்கெல்லாம் யார், என்னை கொன்றுவாங்களா அப்படின்னு நீங்கள் கண்டதையும் போட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. ஒரு பிளாக் கலர் கார்லேருந்து ஜங்குக் இறங்கி வந்து ஒரு பர்சனை கன் பாயிண்டில் வச்சுட்டு நிற்கிறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, ஏண்டா எச்ச இவ்வளோ நாள் என் கூட வேலை பார்த்துட்டு இப்போது என்னை பற்றி அவனுங்கிட்ட போய் கொடுத்துட்ருக்கியா, இதெல்லாம் உனக்கு எச்சையாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கன்னை பாயிண்ட் பண்ணுறாரு. அவன் சார் 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 ப்ளீஸ் சார், சார் நான் பண்ணது தப்பு தான் சார், என்ன மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான் ஜங்குக். நீ இப்போ கெஞ்சினா நான் அவனை விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கன் பாயிண்ட்லேயே வச்சு அவனை ஷூட் பண்ணுறாரு. அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். நீங்கள் அவ்வளோதான் இதை உங்கள் கண்ணால் பார்த்துட்டு அப்படியே உங்கள் இயர்ஸ் எல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரக்காகி நிற்கிறீங்க. உங்களுக்கு லிட்ரலி உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸாக வருது, உங்களை அறியாமலே உங்களுக்கு வருது. அவ்வளோ பயத்தோடு இருக்கீங்க. அப்போது ஜங்குக் ரொம்ப கேஷுவலாக வாக் பண்ணிவிட்டு அந்த டெட் பாடி பக்கம் போய் காமாக பார்க்குறான். அப்போது அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் கிட்ட கேட்குறான், ஏதாச்சும் விட்னஸ் இருக்கா அப்படின்னு கோல்ட் வாய்ஸில் கேட்குறான். உடனே அவங்களும் இல்லை பாஸ், எதுவும் இல்லை பாஸ், நாங்கள் செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நீங்கள் அப்பாடா தேங்க் காட் இவனுங்க கிளம்பிடுவானுங்க அப்படின்னு ப்ரீத் எடுத்துகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஜங்குக் எனக்கு என்னன்னு தெரியல, இங்கே ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிட்ட சொல்கிறான். டே இருந்துட்டு அதான் அவனுக்கு ஒன்றும் தோணலடா, அப்புறம் என்ன, சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறுறாங்க. அப்போது நீங்கள் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டு கொஞ்சம் பேக் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அப்போது
அந்த சைடு வந்துட்டு நிறையா ட்ரிங்க் பண்ணி போட்ட அந்த பாட்டில்ஸ்லாம் இருந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியல. அந்த புரோக்கனான கிளாஸ் உங்கள் மேலே பட்டு அது கீழே விழுந்துருது. நீங்கள் அது மேலே கால் வச்சிடுறீங்க. ஸோ அது கீழே விழுந்துருது. அந்த சைலன்ஸே பிரேக் பண்ணுற மாதிரி அந்த கிளாஸோட சவுண்ட். அவ்வளோதான். ஜங்குக் காரில் ஏறினவன் அப்படியே கீழே இறங்கி டோர் ஓப்பன் பண்ணி என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லி கோல் வாய்ஸில் கேட்குறான். பாடி கார்ட்ஸும் தெரில சார், இருங்க செக் பண்ணுறோம் அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அப்போ போயிட்டு அந்த பாடி கார்டும் செக் பண்ணுறான். செக் பண்ணிவிட்டு சார் இங்கே யாரும் இல்லை, ஆனால் தூரத்தில் ஒரே ஒரு நாய் மட்டும் இருக்குது, மேபி அது கூட தள்ளி விட்டுருக்கலாம் சார் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கு இருந்துட்டு ஹோ அப்படியா, சரி அப்போ நீ வா அப்படின்னு சொல்லிடுறான். நீங்கள் உங்கள் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அங்கே ஒரு டாக் இருக்கிறத. உங்களுக்கு அவ்வளோதான். ஐயோ என்ன இது இப்படி முறைச்சி பார்க்குது, என்ன கிட்ட வருது, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாத, நான் இவன்கிட்ட எதுவும் தப்பிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், என்னை எதுவும் பண்ணிடாத, இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு ட்ரீட் வைக்கிறேன், ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு டாக் கிட்ட வந்து கெஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் அதுவும் அவங்களை மறைச்சி பார்த்துட்ருக்கு. ஆனால் அவங்க எதுவும் பண்ணலை. அது கொஞ்ச நேரம் மறைச்சி பார்த்துட்டு உங்களை பார்த்து அப்படியே குறைக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு அவ்வளோதான், போச்சு, இதுவே நம்மளை மாட்டி விட்டுடும் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஜங்குக்கு இருந்துட்டு சரி விடுடா, அங்கே ஏதாச்சும் இருக்கும் அதனால அது குறைக்குது அப்படின்னு சொல்லிடுறான். டேவும் ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காரில் ஏறுறாங்க. அந்த டைம் உங்களுக்கு கரெக்டாக உங்கள் சாம் கால் பண்ணி மாட்டி விட்டுறா. உங்கள் ஃபோனோட சவுண்ட் எல்லாருக்குமே கேட்டுடுது. எல்லோரும் வெளியே கன்னோட வந்துடுறாங்க. ஜங்குக்கு தெரிஞ்சிடுது அங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஆப்போசிட் டீம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருது யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக்கோட டீமும் ஆப்போசிட் டீமும் சேர்ந்து தான் ஒருத்தவங்களை போட்டு தள்ளியிருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே எனிமிஸ் தான். அந்த டீமோட பேர் டிராகன். டிராகன் டீம் லீடர் இருந்துட்டு யாரா என்ன சவுண்டு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் பாடி கார்ட் கிட்ட சொல்கிறான். ஒன்று இந்த சைடு டே இருந்துட்டு நீங்கள் என்னடா நின்றுட்டே இருக்கீங்க, நீங்களும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு இவங்க பாடி கார்ட் கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவங்களும் ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீம் சைட்லேருந்துமே பாடி கார்ட் போய் பார்க்குறாங்க. நீங்கள் வந்துட்டு மறைஞ்சிருக்கிறது தெரிஞ்சிருது. 2 டீம் சைட்லேருந்துமே உங்களை கன் பாயிண்டில் வச்சு உங்களை வந்து கூட்டிகிட்டு வராங்க. அப்போட்டே இருந்துட்டு யாரி நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னை யாராச்சும் அனுப்பி விட்டானுங்களா, நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க. இல்லை சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார், நான் பார்ட் டைம் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் சார், அந்த டைமில் புல்லட் சவுண்ட் கேட்டுச்சு, அதுதான் இங்கேருந்து மறைஞ்சு உட்காந்துருந்தேன் சார், சத்தியமாக எதுவும் இல்லை சார், ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு டே காலில் விழுந்து கெஞ்சிட்டிங்க. டே இருந்துட்டு எந்திரி அப்படின்றான். ஜங்கு கேஷுவலா டே என்னன்னு பார்த்து முடிச்சு விட்றா, எதுக்கு என்ன கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் போய் உட்காந்துக்கிறான். அந்த ஆப்போசிட்டில் இருக்க ட்ராகன் டீம் லீடர் இருந்துட்டு எப்படியோ அவளை கொன்றுவீங்க, அவள் எல்லாத்தையும் பார்த்துட்டா அப்படின்னு, ஸோ அவளை என்கிட்ட அனுப்புவீங்க, நான் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு கொண்டுக்கிறேன் அப்படின்றான். ஸோ ட்ராகன் டீம் லீடர் எப்படி சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு அவ்வளோதான். சார் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சார், நான் எதையும் பார்க்கல, நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எங்கள் வீட்டில் எல்லோரும் என்னை தேடுவாங்க, ப்ளீஸ் சார் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், இங்கே நடந்த எதையும் நான் பார்க்காத மாதிரி இருந்துக்கிறேன், யார்கிட்டையும் மூச்சு கூட காட்ட மாட்டேன் சார், ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டிங்க. உடனே ட்ராகன் டீம் லீடர் இருந்துட்டு என்னட்டே என்கிட்ட விட்டுரு, நீ எப்படி கொள்ள தானே போகிற அப்படின்றான். உடனே டே இருந்துட்டு என்னடா மச்சான் பண்ணுறது அப்படின்னு ஜங்கு கிட்டே கேட்குறான். ஜங்குக்கும் விட்டுட்டு வா, அதான் என்னமோ பண்ணி தொலைட்டோம் அப்படின்றான். உங்களுக்கு அவ்வளோதான், நீங்கள் டே காலை விடவே இல்லை சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுறாதீங்க, ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிடுங்க. டேக்கே ஒரு மாதிரி இருக்குது. டே அகைன் ஜங்கு கிட்ட என்னடா இன்னுமா, நீ எப்போ இருந்து நல்லவனா மாறின, நம்ம தொழிலுக்குலாம் அதெல்லாம் செட் ஆகாது தெரியும்ல. இல்லைடா கண்டிப்பாக அவன் அந்த பொண்ணை ஏதாச்சும் பண்ணி அணுவாக கொள்வான், நம்ம கூட ஷூட் பண்ணிட்டு போயிடுவோம், ஆனால் அவன் அப்படி இல்லை, அது உனக்கு நல்லா தெரியும். ஆமாம் நமக்கும் ஒரு சிஸ்டர் இருக்கா ஜங்குக், யோசி அப்படின்றான். ஜங்குக் டே இப்படி சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். உனக்கு ஒரு மாதிரி பாஸ்ட்லாம் ஞாபகம் வருது. ஒன்னே சரி அவளை கூட்டு வா அப்படின்றான். ஒன்னே அந்த ட்ராகன் டீமில் இருந்துட்டு நீங்கள் எப்போடா எவ்வளோ நல்லவனா மாறினீங்க, ஒழுங்கா அவளை என்கிட்ட விட்டுருங்க, நீயும் கொல்ல தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு டே கிட்டேக்கு சொல்கிறான். டே இருந்துட்டு ஒத்தா கொல்ல தான் போகிறோம், நீ மூடு சரியா அப்படின்றானுங்க. அப்போ அந்த ட்ராகன் டீமில் இருந்துட்டு இப்போ நீங்கள் இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
ஆமாம், யார் இல்லைன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எவ்வளோ நாள் தான் இந்த ஃபிகரை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பாக என்றைக்கு இருந்தாலும் அவளை நான் தான் ரசித்து கொள்ளுவேன் அப்படின்றான். ஜங்குக், இவளை நீ கூப்பிட்டு போனதுக்கப்புறம் தான்டா இந்த ட்ராகன் யாருன்னு பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராகன் டீம் லீடர் உங்களை பார்த்து என்றைக்கு இருந்தாலும் நீ எனக்கு தான் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித் பண்ணிட்டு போயிடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீங்கள் டேக்கிட்ட ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் என் வீட்டுக்கு போயிடுறேன், நான் இந்த ஊர்லேயே இல்லை, ப்ளீஸ் அவர்னால எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது, நான் பார்த்துக்கிறேன், என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜங்கு கார் விட்டு கீழே இறங்கி வந்து உங்கள் ஃபோனெல்லாம் வாங்கி பார்க்குறான். நீங்களும் கொடுக்குறீங்க, ஃபுல்லாக செக் பண்ணுறான். நீங்கள் எதுவும் வீடியோ எதுவும் எடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஸோ டேக்கிட்ட இவளை விட்டுருவோம் அவள் வீட்டில் அப்படின்றான். நீங்களும் சார் சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க அப்படின்றீங்க. ஒன்னேட்டு இருந்துட்டு லூசாடா நீ, இனிமேல் தாண்டா நமக்கு ப்ராப்ளமே, இவளை ஈஸியாக விட்டுறதுக்கா நம்ம இப்போ இவங்கிட்ட இவ்வளோ பேசி இவளை கூப்பிட்டு வந்திருக்கோம். நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அதுக்குன்னு இப்போ இவளை நம்ம மேன்ஷன் கூப்பிட்டு போக சொல்கிறியா? ஆமாம் கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே பாடி கார்டு இருந்துட்டு சார் ட்ராகன் டீம் லீடர் போன வீக் மட்டுமே 8 பொண்ணுங்களை ரேப் பண்ணி கொண்டிருக்கான் சார் அப்படின்னு. வாட் த ஃபக், இவனடா இவ்வளோ காஜி பிடிச்சி தெரியுறான். ஆமாம் சார் அப்படின்றான். ஆமாம் சார், அவர் கொன்னது எல்லாருமே காலேஜ் பொண்ணுங்க, அதுவும் ரொம்ப அப்பாவி பொண்ணுங்க சார். எல்லாரும் இந்த பொண்ணு வயசில் தான் இருப்பாங்க. மனசாட்சி இல்லாமல் கொன்னார் சார் அவர். அந்த கேஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சுது சார். பட் இவர்கிட்ட யாராலையும் ஃபைட் பண்ண முடியாதனால யாரும் எதுவும் இது பெருசாக கண்டுக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டு சொன்னதுக்கப்புறம் ஜங்கு, ஏண்டா இவ்வளோ லேட்டாக சொல்கிற, இவனை கொண்ட மாதிரி இப்போ நான் அவனை கொன்று போயினேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்துருக்கலாம்ல, இவனா எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். ஆனால் என்னைக்கு இருந்தாலும்டா அவன் சாவு என் கையில் தான் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். டேவும் கரெக்ட் தான்டா, இவனை கண்டிப்பாக நம்ம தான் கொல்லணும், இவன் ரொம்ப பண்ணிகிட்ருக்கான்ல, பெரிய பிடுங்கின்னு நினப்பு அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஜங்குக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் காலை விட்டு எந்திரிக்கவே இல்லை, பயப்படாத உன்னை கொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்டு கிட்ட அவளை கூப்பிட்டு போய் காரில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாடி கார்டு இருந்துட்டு சார் அப்படின்றான். ஆமாம் ஆமாம் அனஸ்டேஷியா கொடுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் காட்டுறான். உடனே அவன் கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு வந்து உங்கள் நோஸில் வச்சிடுறான். நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அன்கான்ஷியஸ் போயிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியல. உடனே ஜங்கோ, ஓகே அவளை காரில் கூப்பிட்டு போங்க, நான் பேக்கில் வரேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வேக்கப் ஆகுறீங்க. என்ன தலை என்னைக்குள்ளே இப்போது இன்றைக்கி ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெட்டை பிடிச்சிட்டே தான் வேக்கப் ஆகுறீங்க. வேக்கப் ஆகி ஐஸ் ஓப்பன் பண்ணால் உங்கள் ஐஸ்க்கு முன்னாடி ஜங்குக்கோட பெரிய ஒரு ஃபோட்டோ இருக்குது. நீங்கள் பார்த்தோன்னே பயப்படுறீங்க. இவனை நேற்று நைட்டு தான் நம்ம பார்த்தோம். ஆமாம், இப்போ நான் எங்கே இருக்கேன், இது என் வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேனிக் ஆகுறீங்க. அப்போது அங்கே ஒரு மேட் வராங்க. குட் மார்னிங் மேம், இது உங்களோட பிரேக்ஃபாஸ்ட், சார் உங்களை சாப்பிட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் ஒன்று ப்ளீஸ் நான் எங்கே இருக்கேன், நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட் போயிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ் 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 போகாதீங்க ப்ளீஸ் அப்படின்றீங்க. பட் அவங்க போயிடுறாங்க. ரூம் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறீங்க. என் பேக்குங்க, என் ஃபோனுங்க, நான் எங்கள் வீட்லையாவது சொல்லணும் நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே சர்ச் பண்ணுறீங்க. பட் அங்கே எதுவுமே இல்லை. நீங்கள் பார்க்குற இடத்துல எல்லாம் ஜங்குக்கோட ஃபோட்டோ, டேயாங்கோட ஃபோட்டோ, கன்னு, புல்லட்டு அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. எங்கே வந்து மாட்டியிருக்கேன், நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. நீங்கள் அங்கே இருக்கிற விண்டோ கிட்ட போய் பார்க்குறீங்க. அங்கே ஓப்பனில் இருக்குது. பட் கீழே அப்போ அந்த கார்டனை ஒருத்தவர் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ப்ளீஸ் கேட்டு ஓப்பன் பண்ணுங்க, நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவர் மேலே பார்க்குறாரு. பட் அவர் எதுவும் சொல்லாமல் அகைன் அவரோட ஒர்க்கை தான் பார்க்குறாரு. இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே மனசாட்சி நான் இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அப்போது சடனாக நீங்கள் இருக்கிற மெயின் டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் வேகமாக கீழே இறங்கி போகிறீங்க. பார்த்தா ஜங்கு கேஷுவலாக உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் ஜங்கு கிட்ட போயிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை விடுங்க, நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் நீங்கள் சொன்னால் தான் என்னை விடுவாங்க, ப்ளீஸ் சார் நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் சார், நான் எதுவும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சார், ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறீங்க. அப்போ நீங்கள் ஜங்கு கிட்ட நான் எதையுமே பார்க்கல, என்னை விடுங்க அப்படின்றீங்க. ஜங்குக்கு இருந்துட்டு எதையும் பார்க்கலையா அப்படின்றான். நான் எதையும் பார்க்கல, என்னை விடுங்க அப்படின்றீங்க. நீ எல்லாத்தையும் பார்த்துட்ட, அது நானே பார்த்தேன்.
ஆனால் நீ எங்ககிட்ட மாட்டின, இதுவே அவனுங்க கிட்ட மாட்டியிருந்தனா உங்கள் கதி என்னன்னு தெரியும்ல, அவன் எப்படி பேசிட்டான்னு பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோ கோல்டாக பேசுகிறான். அந்த ரூம்லேயே அது எக்கோ அடிக்குது. நீங்கள் அகைன் அகைன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஜங்கு கோவம் வந்துடுது. அவன் அப்படியே உங்களை வாலில் பின் பண்ணி, என்ன வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்க, நேற்று பார்த்தது ஆர்டினரி கேங்கில், அவனுங்க எங்களை மாதிரியே இன்டர்நேஷ்னல் மாஃபியா, நீ அவனுங்களோட விட்னஸாக இருக்க, நீ வெளியே போனால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நீங்கள் ஒன்று, நான் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்றீங்க. போலீஸா? அவனுங்களாலேயே ஒன்றும் பிடுங்க முடியாது, பிகாஸ் இங்கே எல்லா போலீஸுமே எங்கள் கண்ட்ரோலில் இருக்கானுங்க அப்படின்றான். உங்களுக்கு அவ்வளோதான், அந்த ஹோப்புமே போயிடுது. ஜங்கு பண்ணி சொல்கிறான், நீ இதுக்கு முன்னாடி இருந்த வேர்ல்டு டோட்டலி டிஃப்ரெண்ட், இது அதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பவுமே நீ பார்க்க வேண்டியது கன்னு, கேட்க வேண்டியது புல்லட் சவுண்டாக தான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறீங்க ஜங்குக்கை. அந்த ட்ராகன் டீமை நாங்கள் போட்டு தள்ளினதுக்கப்புறம் நானே உன்னை வீட்டில் போய் விட்டுறேன், அது வரைக்கும் கம்முன்னு அப்படின்னு ஜங்குக் சொல்லிட்டு போயிடுறான். பாஸ் எனிமிஸ் டீம் அவனை அட்டாக் பண்ணுறாங்க. அவன் சார் ட்ராகன் டீம் அவன் திருந்தவே மாட்டான்ல, அவனுக்கு இன்னைக்கு என் கையில் தான்டா சாவு. ஆமாம் டேங் எங்க சார்? சார் மார்னிங்லேருந்தே இல்லை, எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஜங்குக் ரொம்ப பேனிக்காக கேட்குறான். அப்போது இன்னொரு பாடி கார்டு வந்துட்டு, சார் வெளியே போயிருக்கார் புடுங்கி, அவனை சேஃபாக அனுப்பிச்சி விட்டிங்களே, பாடி கார்ட்ஸ்லாம் போனீங்களே கூட? ஆ போயிருக்காங்க சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அவனுங்க எங்கடா சார்? பேக் சைடில் இருக்காங்க சார், இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வரான். அப்போ ஜங்குக் வந்துட்டு அந்த பாடி கார்ட் கிட்ட, என்ன ஒரு புல்லட் சவுண்ட் தான் கேட்டுச்சு, அடுத்து என்ன அட்டாக் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை சார், அவங்க உங்ககிட்ட தான் ஏதோ பேசணுமா, அதனால அவங்க அட்டாக் எதுவும் பண்ணல சார். ஓ என்கிட்ட பேசணுமா, சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கெத்தாக போய் ட்ராகன் டீம் லீடர்கிட்ட வந்து நிற்கிறான். சாரிடா, எனக்கு ட்ராகன் டீம் லீடருக்கு என்ன நேம் வைக்கணும்னு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேம்மா, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்போது ட்ராகன் டீம் லீடர் இருந்துட்டு, ஜங்குக் உனக்கும் எனக்கும் ஃபைட்டே வேண்டாம், எனக்கு அவன் மட்டும்தான் வேணும், அவளை என்கிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓ உங்ககிட்ட விட்டுறதுக்கா நான் அவளை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு ஜங்கோ கேட்குறான். உன்னால் என்ன பண்ண முடியுமோ புடுங்குடா, அவளெல்லாம் விட முடியாது, அவன் என் கூட தான் இருப்பாள் அப்படின்றான். ஒன்று ட்ராகன் டீம் லீடர் இருந்துட்டு, ஓ உனக்கு அந்த நினப்பு வேற இருக்கோ, அதுக்கு முன்னாடியே அவளை நான் கொன்றுவேன் அப்படின்றான். உன்னால் என்ன பிடுங்க முடியுமோ பிடுங்க, நான் பார்த்துக்கிறேன், உன்னை எப்போ போட்டு தள்ளுறனோ அப்போ தான் அவளை கூப்பிட்டு போய் அவங்க அம்மா பாட்ட விடுவேன் அப்படின்றான். ஜங்குக் உங்களுக்கு இந்த நினப்பு வேற இருக்கோ, நான் போடுறேன்னா நீ போடுறியான்னு பார்ப்போண்டா அப்படின்னு ட்ராகன் டீம் லீடர் சொல்கிறான். எனக்குலாம் உன் மேலே பயமே இல்லை, இப்போ கூட நான் போட்டு தள்ளிடுவேன், ஆனால் என் மச்சான் இல்லை, அவன் இருந்தனா இப்போயே போட்டு தள்ளிடுவேன், அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை என் கையால் நீ சாகணும் அப்படின்னு, அதனால தான் அந்த நாய் இருந்தால் இப்போவே நான் சுட்டுருவேன் அப்படின்றான். ஓ ஓகே, அப்போ அவர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், நீ வெயிட் பண்ணு, ஆனால் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். எனக்கு இவ்வளோ குழப்பம் மயிறு ஏறிடுச்சா ஜங்குக் அப்படின்றான். ஆமாண்டா புடுங்கி, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ ட்ராகன். ஆமாம் ஜங்குக், அவள் யார், அவளுக்காண்டி ஏன் நீ இப்படிலாம் பண்ணுற, நீ எப்போடா நல்லவனாக மாறின, நாங்கள் நல்லவங்களுக்கு நல்லவங்க தான்டா, ஒன்றை மாதிரி ஆளுங்களுக்கு தான்டா நான் இல்லைனா தெரிவேன் அப்படின்றான். சினிமா டைலாக்லாம் ஓகே தான், ஆனால் எவ்வளோ நாள் தான் நீ அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன், என் லாஸ்ட் ப்ரீத் இருக்கிற வரைக்கும் நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், உன்னை கொன்னுட்டு தான் அவளை நான் போய் சேஃபாக அவங்க வீட்டில் விடுவேன், அதையும் பார்ப்போம் ஜங்குக். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், அவகிட்ட என்னத்தை நீ பார்த்துட்டுன்னு இப்போ அவள் வேணும்னு சொல்கிற ட்ராகன் அப்படின்றான். எல்லாத்தையும் பார்க்கணுன்னால தான்டா அவளை வேணும்னு சொல்கிறேன் அப்படின்றான். இதெல்லாம் உங்களுக்கு கேட்டு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் விண்டோ வழியாக பார்த்துட்ருக்கீங்க, இதை ட்ராகன் டீம் லீடர் நோட் பண்ணிவிட்டு, ஓய் பேபி, என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு தாண்டி, இவனுங்களெல்லாம் கொன்னுட்டு இவன் கண்ணு முன்னாடியே உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேடா மிஸ், இதோட இந்த பாட் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட் வேகமாக வரும். தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் பற்றி தான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்களா. தென் கமெண்ட் மஸ்டா கமெண்ட் பண்ணிவிடுங்க. தென் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதில் என்ன போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நான் அதில் தான்டா ஸ்டோரி ஆர் போஸ்ட் போடுவேன். ஸோ நீங்கள் அதில் மறக்காமல் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப வேகமாகவே எஃப்எஃப் பார்க்கலாம்.
அது வரைக்கும் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. பை பாய்.